வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய வாய்ப்பு. காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக இன்று முதல் வருகின்ற 10ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் மத்திய குழு ஆய்வு. ஒழுங்குமுறை கூடத்தில் சேதமடைந்த பயிர்களை பார்வையிட்டு கேட்டறிந்தனர். விழுப்புரம் மாவட்டம் கொய்யாத்தோப்பில் மழையால் பாதிக்கப்பட்ட தங்களை அதிகாரிகள் வந்து பார்க்கவில்லை என புகார். சமாதானம் பேசச் சென்ற ஊராட்சி குழு தலைவருடன் பொதுமக்கள் வாக்குவாதம். அரசியல் அறிவு இல்லாமல் சிலர் பேசுவதாக தவேகா தலைவர் விஜய் குறித்து அமைச்சர் சேகர் பாபு மறைமுக சாடல். 2026 தேர்தலில் 200 தொகுதிகளை அல்ல அனைத்து தொகுதிகளையும் திமுக கைப்பற்றும் என்றும் ஆவேச பேட்டி. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 200 என்ற நம்பிக்கை வீணாகும் என்று ஒரு சிலர் அதிமேதாவிகளாக தற்கூரிகளாக களத்திற்கே வராதவர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் ஆதவ் அர்ஜுனா பேசிய கருத்தில் தனக்கு உடன்பாடு இல்லை. விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்புவோம் என சென்னை விமான நிலையத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. முல்லை பெரியாறு அணை ஆண்டு பராமரிப்பு பணிக்கு கேரள அரசு அனுமதி மறுத்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக அரசு வாயை மூடி மௌனம் காப்பதாகவும் சாடல். மக்கள் நலன் சார்ந்த கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் வழக்கு தொடர்வோம் என்ற மிரட்டலுக்கு பாஜக பயப்படாது. அதானி நிறுவனத்துடன் செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் செந்தில் பாலாஜி மறைக்க முயற்சிப்பதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. காவல்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை. தலைமை செயலாளர் முருகானந்தம், டிஜிபி சங்கர் ஜிவால் மற்றும் காவல் உயர் அதிகாரிகளும் பங்கேற்பு. சென்னை முடிச்சூரில் புதிய ஆம்னி பேருந்து நிறுத்தத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். $42.70 கோடி செலவில் ஆம்னி பேருந்துகளுக்கான பேருந்து நிறுத்தம். விவசாயிகளை கண்ணீர் புகை கொண்டு வீசி கலைத்ததற்கு திமுக எம்பி கனிமொழி கண்டனம். இரக்கமற்ற மனிதாபிமானமற்ற மத்திய அரசின் செயலை வன்மையாக கண்டிப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவிற்கு தன்னையும் அழைத்ததாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. அம்பேத்கர் பற்றி பேச தனக்கு யாரும் மேடை அமைத்து தர வேண்டியது இல்லை என்றும் விமர்சனம். தமிழ்நாட்டிற்கு பெஞ்சல் புயல் நிவாரண நிதியாக $944 கோடி விடுவிப்பு. மத்திய அரசுக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு நன்றி. சென்னை பல்லாவரம் அருகே குடிநீரில் கழிவுநீர் கலந்ததாக எழுந்த புகார். குடிநீரால் இருவருக்கு காலரா தொற்று, தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை. திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்ட நிலையில் வருகின்ற 13ஆம் தேதி கார்த்திகை மகா தீபம். தீபமலையில் மண் சரிவால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் மலை ஏறுவதில் சிக்கல்.
டெல்லி புறப்பட்டு சென்றார் ஆளுநர் RN ரவி. 2 நாள் பயணத்தில் மத்திய அமைச்சர்களை சந்திக்கவிருப்பதாக தகவல். சென்னையில் மனவளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை. 10க்கும் மேற்பட்ட நபர்கள் பாலியல் வன்கொடுமை செய்ததாக சென்னை சித்தாந்தரிப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார். ISIS அமைப்பிற்கு ஆள் சேர்த்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 கோவை மத்திய சிறையில் இருந்து தப்ப முயற்சி. தடுக்க முயன்ற காவல்துறையினரை கடுமையாக தாக்கியதாக தகவல். திருவாரூரில் துணை முதலமைச்சரின் உதவியாளர் என கூறி மோசடி செய்த நபர். நகராட்சி ஆணையரிடம் 7500 ரூபாய் மோசடி செய்த நபரை கைது செய்தது காவல்துறை. கூடங்குளம் அருகே மனித கழிவு மேலாண்மை திட்டம் அமைப்பதற்கு எதிர்ப்பு. மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டிய நிலையில் கடையடைப்பு போராட்டம். டெல்லியை நோக்கி பேரணியில் ஈடுபட்ட விவசாயிகள் விரட்டியடிப்பு. ஷம்பு எல்லையில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்ட ட்ரோன் காட்சிகள் வெளியீடு. டெல்லியில் வாக்கிங் சென்ற தொழிலதிபர் சுட்டுக் கொலை. பைக்கில் சென்று துப்பாக்கிச்சூடு நடத்தி தப்பிய 2 இளைஞர்களுக்கு போலீசார் வலை. ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லாவில் 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. தாவரங்கள் மரங்கள் மீது கத்தி போல் படிந்திருக்கும் பனியின் காட்சிகள் வெளியீடு. வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிரான தாக்குதல் முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும். இந்திய வம்சாவளியான அமெரிக்க பிரதிநிதிகள் சபை உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி வலியுறுத்தல். இயக்குனர் வெற்றிமாறனின் விடுதலை 2 படத்தின் பின்னணி இசை நிறைவு. இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு நன்றி தெரிவித்த படக்குழு.